சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீர்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவிருளையும் அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருளும் உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் 29/8/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆலயங்களுக்கு சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்த பின்பு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருப்பவர் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் அதனையும் அலங்காரமாக சாத்தி கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்கக்கூடிய வகையிலும் குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த வியாழக்கிழமையிலே நாம் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கைலாய வாகன உற்சவம், அதேபோல இன்றைய தினம் கஜவல்லி மகாவல்லி உற்சவம். இந்த முருகப்பெருமானுடைய இந்த இரண்டு சக்திகள், ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி, முருகன் ஞான சக்தி. இந்த இச்சாசக்தி என்பது நம்முடைய விருப்புகள் ஆசைகளை நிறைவேற்றுவது, கிரியாசக்தி என்பது செயல்படுத்துவது, ஞானசக்தி என்பது முருகப்பெருமானுடைய இந்த வேல் ஞானமே வடிவாக இருந்து நமக்கு நல்லருளை கொடுக்கின்ற வகையில் இந்த கஜவல்லி மகாவல்லி உற்சவமாக இன்றைய தினம் சிறப்பாக பகல் உற்சவத்திலே நடைபெற்று மாலை உற்சவத்திலே ஒருமுகத் திருவிழாவாக இந்த முருகப்பெருமான் அலங்கார கந்தன் அலங்காரமாக உள்வீதி வெளிவீதி உலா வந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற சிறப்பான நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் தினமும் காலை மாலை நடைபெறுகின்ற உற்சவங்களை ஆலயங்களுக்கு சென்று வழிபட முடியாத தூர தேசத்திலே உள்ளவர்கள், வெளிநாட்டிலே உள்ளவர்கள் நேரடியாக கண்டு கழிக்கின்ற தரிசனம் பண்ணுகின்ற வகையிலே இந்த டான் குழுமத்தினுடைய சார்பிலே ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக ஒளிபரப்பி வருவது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சகல அடியவர்களுக்கும் கிடைத்திருப்பது. இந்த முருகப்பெருமான் வள்ளியம்மையானவள் இச்சாசக்தி, தெய்வயானை கிரியாசக்தி, முருகன் ஞானசக்தி. எனவே இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியின் வடிவமாக இருக்கின்ற முருகப்பெருமான் அடியவர்களுக்கு நல்லருள் புரிகின்ற வகையிலும் வேண்டுவார் வேண்டுவதையெல்லாம் வழங்கி அருள்பாலிக்கின்ற வகையிலே இந்த முருகப்பெருமான் நமக்கெல்லாம் நல்லருளை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த முருகனை வணங்கி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறவும் நமக்கு இந்த முருகன் துணையாக வருவார் என்ற நம்பிக்கையோடு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நல்லைக்கந்தனுடைய உற்சவத்திலே கலந்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய இந்த உற்சவத்திலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.